கைதட்டி சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுவாழ்வு பாடுங்க. என் பாதை எல்லாம் அந்த காலம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், அல்லேலூயா, என் பாதையெல்லாம் என்னவா மாறினாலும், அந்தகாரமா மாறினாலும், வாழ்க்கை முடிஞ்சது, இனி அவ்வளவுதான், இனி வேற வாழ்க்கை இல்லைன்னு நான் நினைக்கிற சூழ்நிலை வந்தாலும், என்னை தேற்றுவதற்கு எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல பாஸ்டர், என்னை கொஞ்சம் நேசிச்சு என் பிரச்சனையை கேட்க யார் இல்லைனாலும் நீங்க என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது. நம்ம யாரை நம்பணுமா? கொஞ்சம் கை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய ஆத்துமா மனுஷனை தேடக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது மனுஷனை தேடாதீங்க, மனுஷனை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்கள். வாட் பைபிள் சேஸ், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, மனுஷனை தேடுகிறவனுக்கோ எல்லா குறைவும் தேடி 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 வரும். அல்லேலூயா. இப்ப அவங்க பாத்துக்க, உங்க பிரச்சனைக்கு காரணம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு காரணம், உங்க குறைவுக்கு காரணம், உங்களுடைய மன சஞ்சலத்துக்கு காரணம் நீங்க மனுஷனை தேடுனீங்க. அவங்க பக்கத்துல கை விடுது சொல்லுங்க, மனுஷனை தேடாதீங்க. நல்ல கைய குலுக்கி சொல்லுங்க, தூங்காம கேளுங்க, மனுஷனை தேடாதீங்க, மனுஷனை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆஹா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆஹா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு. கைதட்டி ஓஹோ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையில்
தேற்றுவதற்கு யாருமே இல்லைனாலும் ஆண்டவரே, நாங்க உங்களை நம்புறோம் ஆண்டவரேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ லார்ட். வலது கரத்தை உயர்த்தி ஓ எஸ், இந்த நாள்ல எங்களோட பேசுங்க, எங்களோட இடப்படுங்க ஆண்டவரே. உங்க பலன் எங்கள பரிபூர்ணமா விளங்கட்டும், உங்க பலன் எங்கள இறங்கட்டும்,
உங்க பலன் இறங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி thank you Lord. கை உயர்த்தி, ஒருவேளை நீங்க நம்புறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, நம்புறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, இனி நம்பி ஆண்டவரை நம்பி முன்னேறுவதற்கு வழி இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். இந்த பகல் நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குறாரு. அவர் உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிறாரு. நம்புறவங்க எல்லாம் கைகள், ரெண்டு கைகளை விரித்து come on base. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்பி நிற்கிறேன் பா. எங்களை கைவிடாத கர்த்தர், பலவீனங்களுக்கு நடுவிலும் பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் போராட்டங்களுக்கு நடுவிலையும் இதோ உங்க சமூகத்தை தேடி வருகிற உங்க பிள்ளைகளுக்கு இந்த பகல் நேரத்தில் ஒரு வழிகள் திறக்கப்படுவதாக. பலவீனங்களுக்கு மத்தியில, சில வியாதியின் போராட்டங்களுக்கு மத்தியில உங்களையே தஞ்சம்னு நம்பி வந்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். வழிகள் திறக்கப்படுவதாக. இருதயத்தில் பயங்கர விசுவாசங்கள் இருந்தாலும் வாழ்க்கை போராட்டம் சில நேரங்கள் நசுக்குகிற போதெல்லாம் இனி நம்புகிறதுக்கு என்னப்பா நம்பிக்கை இருக்கு? இனி நான் நாளை தினத்தை கடத்துவதற்கு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. என் சரீரத்துல போதுமான பலன் இல்லை, எனக்கு போதுமான பணங்கள் இல்லை, பொருளாதாரம் இல்லப்பா. But I believe in your name. நான் உங்க நாமத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கூட பேசிருங்கப்பா. Come on, hallelujah. என் கூட பேசுங்கப்பா. உங்க சத்தத்தை நான் கேட்க விரும்புறேன். கண்ணீரோட சத்தமா இயேசுவே அந்த நாமத்தை சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற அந்த நாமத்தை சொல்லுங்க. பலன் கொடுக்கிற அந்த நாமத்தை சொல்லுங்க. அபிஷேகிக்கிற அந்த நாமத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த உலகத்தில் நம்ம மற்ற காரியத்தை குறித்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை.
தேவ சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் வேகமாய், நேரம் குறைவா இருக்கிறதுனால நாம் வேகமாய் தேவ வார்த்தைக்கு நேராய் போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாரத்திலே தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை தியானித்ததிலிருந்து தொடர்ந்து நான் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தை ஏவுகிறபடியினாலே அதே வார்த்தைகளின் வழியிலே வேறே ஒரு வசனத்தை நாம் தியானித்து இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை கர்த்தர்புறமாய் திருப்புவோம். நாம் தியானித்த வார்த்தையினுடைய பகுதி இப்படி சொல்லுகிறது. இதோ ஆதியாகமத்தின் புத்தகத்தில் லோத்துக்கு ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை திட்டமாய் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். வேதம் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களான அது முக்கியமா 17வது வசனத்தை சத்தமா வாசிங்க. அவனை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமியில எங்கும் நிற்காத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு என்ன செய்து போ. 4 காரியத்தை லோத்துவுக்கு கர்த்தர் அறிவித்தார். அல்லேலூயா. அதை சற்று ஆழமாய் தியானிக்க தேவன் நமக்கு வெள்ளிக்கிழமைகள்ல கிருபை செய்தார். இந்த நாளில் அதில் ஒரு வார்த்தையை நாம் சற்று ஆழமாய் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அந்த வசனத்துல லோத்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 4 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் அடுத்ததாய் போக விரும்புகிறேன். ஒன்று, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. எல்லாரும் சொல்லுங்க, எது தப்ப ஓடிப்போ? ஜீவன் தப்பணும்னா அதுலயே ஆன்சர் சொல்லிட்டாரு, நீ ஓடி போயே ஆக. Yes, you have to run. You have to run if you want to be alive. நீ ஜீவிக்க விரும்பினால் நீ ஓடியே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒருவேளை சத்துருவானவனுடைய சில போராட்டம், சில பிரச்சனைகள், சில பலவீனங்கள் உன்னை நிறுத்துகிற அனுபவத்தில் உன்னை நிறுத்தி கொண்டிருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது நீ துவண்டு போகிற காலம் அல்ல, நீ எழும்பி ஓடுகிற காலம். நீ எழும்பி ஓடுகிற காலம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆமென். நான் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் ஆமென் சொல்லும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கும். அல்லேலூயா. What Bible says, என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், உன் ஜீவன் தப்பணும்னா முதல்ல என்ன பண்ணிடு? ஓடிரு. நீ நிக்கிற இடத்துல, இங்க மோசையை பார்த்து யாத்திராகமத்துல கர்த்தர் சொன்னார், உன் பாதரட்சி என்ன பண்ணிடு? கழட்டி போடு. ஏன்னா நீ நிக்கிற என்ன பூமி? பரிசுத்த பூமி. அதனால உன் பாதரட்சை கழட்டப்படணும், நீ அங்க நிக்கணும். ஆனா லோத்துவுக்கு சொல்றாரு, இது நீ நிற்கக்கூடிய பூமி அல்ல, இது நீ பாதரட்சைகளை கழட்டி போட்டு ஆரவாரம் பண்ணுகிற அல்லது என்ஜாய் பண்ணுகிற டைம் கிடையாது. இது நீ என்ன பண்ணுகிற ஒரு காலம், ஓட வேண்டிய ஒரு ஸ்தானம். அல்லேலூயா. 2வது பாயிண்ட் என்ன சொன்னாரு? நீ எங்க பார்க்காத. ஆமா, அந்த பைபிளை பார்த்து சொல்லுங்க, நீ எங்க பார்க்காத. அல்லேலூயா சொல்லுங்களேன். The second one is பின்னிட்டு பார்க்காத. Do not see the backside. அல்லேலூயா. ஆமா, பின்னால என்ன இருக்கு? பின்னால மனைவி பிள்ளை தான் ஓடி வராங்க. ஆனா அத கூட நீ என்ன செஞ்சிராத, நீ பார்க்காத. நீ ஓடனா அவங்களும் சேர்ந்து ஓடி வந்துருவாங்க. அவ்வளவுதான். ஒருவேளை அவங்க தவறி விழுந்தாலும் ஓடி வந்து விடுவார்கள், கவலைப்படாத. ஆனால் நீ பின்னால என்ன செய்யாத. ஏன்னா கர்த்தர் அழிக்கிற அழிவு அங்க உண்டாகும் போது அந்த அழிவு ஒருவேளை பயத்தை உனக்கு கொண்டு வரலாம். அந்த பயம் ஒருவேளை உன் ஓட்டத்தை என்ன செய்யலாம்? நிறுத்தி விடலாம். ஆகவே do not see the backside. உன் பின்னால பார்க்காத. 3வது, இந்த சமபூமியில கமான் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எங்க எந்த பூமி? எல்லாம் சத்தமா, வாய் கொண்டு வந்திருக்கிறவங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எந்த பூமி? நான் சமபூமின்னு உங்களுக்கு சொன்னேன். இட்ஸ் a plain space, not a mountain, not a seaside. நல்ல கவனிங்க, ஒரு சமுத்திரத்திலேயோ அல்லது ஒரு ஆற்றுப்படுகையிலேயோ கர்த்தர் சொல்லல, சமபூமி. நீ ஓட போற இடம் என்ன பூமி?
ரொம்ப சமமா இருக்குன்னு ரொம்ப என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரா இருக்குன்னு டென்ட் போட்டு உட்கார்ந்துராத. பார்க்கிறதுக்கு சமமா இருக்கும். சில இடம் பச்சையா கூட இருக்கும், சில இடத்துல மரங்கள் நல்லா இருக்கும், சில இடத்துல விளைச்சல் பூமி கூட உனக்கு தென்படலாம். ஆனால் இந்த சமபூமியில என்ன பண்ணிடாத. The fourth point, நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிப்போ. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மலைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், வேகமாய் அந்த வசனத்தை தியானித்து நாம் இன்றைய நாளில் தியானத்துக்கு போக போகிறோம். சமபூமியையும் இந்த மலையையும் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமா, நம்பர் 1 சமபூமி, இரண்டாவது மலை. சமபூமினா பிளைன் ஸ்பேஸ், மலை என்றால் மவுண்டைன், உயர்ந்த இடம். சமபூமி தாழ்த்தப்பட்ட ஒரு இடம், பள்ளத்தாக்கு கிடையாது, ஆனா பிளைனா இருக்குது. சமபூமியை குறித்து பைபிள் சொல்லுது, வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் சமபூமி என்றால் 1 ராஜாக்கள் 20:23 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வேகமா வாசிங்க, கமான். அவங்கள பார்த்து, யாருடைய தேவர்கள்? இஸ்ரவேலர்களுடைய தேவர்கள். யாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவன்? உடனே நீங்க நினைச்சிட கூடாது, இந்த பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்கு, மலை தேவன் கோயில் அப்படின்னு. அங்க ஓ அந்த கடவுள் பாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களே. கர்த்தாவே தேவர்களில் அப்படின்னா ஓ தேவர்கள் எல்லாரும் கடவுளுடைய சந்ததி நினைச்சுக்கிறாங்க. அதுவும் தப்பு கிடையாது. வாட் பைபிள் சேஸ், மலை தேவன். அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மலை தேவர்கள். அதனால் அவர்கள் நம்மை என்ன செய்தார்கள்? Let me tell you, இதுதான் நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை. மலை தேவர்கள், ஆகவே அவர்கள் நம்மை என்ன செய்தார்கள் அப்படின்னா அவங்க இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க? நாம மலைக்குரியவர்கள் அல்ல, நாம் சமபூமிக்கு உரியவர்கள். கவனிக்கிறீங்களா? சொல்றாங்க. சொல்லிட்டு அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களோட எந்த பூமியில? ஆண்கள் பெண்கள் எல்லாரும். உங்களோட பைபிள்ல பார்க்க முடியலனாலும் ஸ்கிரீன்ல வசனம் போடப்படுகிறது, அதை பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லப்படுகிறது? நாம் அவர்களோட எந்த பூமியிலே? சமபூமியில. என்ன பண்ணினால்? என்ன பண்ணினால்? பிசாசானவன் போராடுகிற இடம் சமபூமி. எந்த இடத்துல போராடுறாம? யுத்தத்தை அவன் நடத்த விரும்புற இடம் சமபூமி. ஆனா ஆண்டவர் யுத்தத்தை நடத்த விரும்புற இடம் மலையின் அடிவாரத்துல, மலையில் அவர் நடத்த விரும்புறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ரெண்டாவது அப்ப சொல்றாங்க அந்த தேசத்தினுடைய அசீரிய ஜனங்கள், இதோ நாம் அவர்களோட சமபூமியில யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை நாம் என்ன செய்யலாம்? உன்னை சமபூமி என்பது எதை குறிக்குது அப்படின்னா, நல்ல கவனிங்க, பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியம் தான் சமபூமி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு நான் பேசுறது நல்லா கேக்குது? கேட்கிறவங்க வலதுகர உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். See, let me tell you one thing. சமபூமி என்பது எந்த இடத்துல ஏற்ற இறக்கமே இருக்காது. ரொம்ப பிளைனா பக்காவா அப்படி போட்டு ஒரு நல்ல ஒரு புல்டோசரை வச்சு நிரவி, ஒரு நல்ல ஒரு அந்த டோசர்லேயே நல்ல அந்த இப்போல்லாம் வைப்ரேட்டர்லாம் வந்திருக்கு பாருங்க, அதை போட்டு நல்லா மெத்தி வச்சு அப்படி சமப்படுத்தி வச்சு எப்படி இருக்குமோ, கண்ணு கட்டுற தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் தெரிகிற அளவுக்கு இருக்கிற ஒரு பூமியினுடைய இடம் எவ்வளவு நல்ல சூப்பரா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமபூமியில எங்கேயுமே நீ என்ன பண்ணிடாத. ஏன்னா நீ என்ஜாய் பண்ணக்கூடிய ஸ்பாட் கூட நீ போகிற இடத்துல வரலாம், உன்னை அப்படியே ஆச்சரியத்துல ஆழ்த்துகிற இடங்கள் வரலாம், உன்னை மயங்க பண்ணுகிற இடங்கள் வரலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் போட்டுட்டு போலாமே, நல்லா இருக்குதே, மரம் நல்லா இருக்குது, நிழல் நல்லா இருக்குது தோணலாம். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம், எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த சமபூமியில எங்கேயுமே என்ன பண்ணிடாத, நிக்காத. இந்த சமபூமியில தான் பிசாசு உன்கிட்ட போராடுவான். அதான் 1 ராஜாக்களின் புத்தகத்துல இந்த பிசாசுடைய சிந்தனையை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மலைகளில போய் தாக்குனா அவங்க தான் நம்மளை மேற்கொள்ளுவாங்க. இதோ நாம் அவர்களை சமபூமியிலே என்ன செய்யணும்? அவர்களோட எங்க யுத்தம் பண்ணணும்? பாடுகள் இல்லாத இடத்துல. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில சொன்னேன், an empty mind is a devil's workshop. ஒரு காலியான சிந்தை உள்ள மனுஷனுடைய இருதயம் தான் பிசாசு வேலை செய்யக்கூடிய இடம். அல்லேலூயா. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கவனிங்க நல்லா. எந்த தேவனுடைய பிள்ளை
சமபூமியில நிற்காம மலைக்கு ஓடி போகிறானோ அந்த மலையில அவன் தப்புவிக்கப்படுவதற்கு எல்லா காரியங்களும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. இந்த மலைக்கு ஓடி போனா மலை எப்படிப்பட்ட மலைங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன், அதை நீங்க வாசித்துக்கிடுங்க. உன்னத பாட்டின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து விட்டு இன்றைக்கு தியானத்துக்கு நாம் போக போகிறோம். வேகமா வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? பகல் என்ன ஆகி, கொஞ்சம் சத்தமா வாசிங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பகல் என்னவாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிழல் என்பதற்கு அடையாளம். எபிரேய வேதாகமத்தில் நிழல் என்பது ஷேடோன்னு இங்கிலீஷ்ல குறிப்பிடப்பட்டிருந்தாலும் எபிரேய பதத்தில் இந்த நிழலுக்கு பெயர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்தகாரம் என்று பெயர். நிழலுக்குள்ள என்ன இருக்குது? அவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் நம்ம நடக்கும் போது நம்முடைய நிழல் கீழே விழுந்துச்சுன்னா அது மட்டும் எப்படிதான் இருக்குது? இருட்டாதான் இருக்குது, அந்தகாரமா தான் இருக்குது. அதை போலவே இந்த பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். அல்லேலூயா. கவனிங்க. இந்த நிழல் அந்தகாரம் சாய்ந்து போகிற வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை என்கிற மனவாட்டி இருக்க வேண்டிய இடம் என்னன்னு அங்க பைபிள் சொல்லுது. நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் என்ன செய்வேன்? எஸ், 2 விதமான மலையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று வெள்ளை போல மலை. வெள்ளை போல மலை சாட்சியையும் பாடுகளையும் அது குறிக்கிறது. அல்லேலூயா. 2வது சாம்பிராணி மலை, அது எதை குறிக்குது அப்படின்னா ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஜீவியத்தில் 2 மலைகளை உடையவராயிருந்தார். ஒன்று ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலையில கர்த்தர் எப்போதும் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நிறைய வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். வேகமாய் வாசியுங்கள். நல்ல கவனிங்க. இந்த மலையில தான் கர்த்தர் குடியிருக்க விரும்புகிறார். இதே பிசாசு காப்பி பண்றான் பாருங்க. நீங்க நல்ல இந்தியாவில் மற்ற தேசங்கள்ல பாத்தீங்கன்னா மலையினுடைய உச்சிகள்ல ஒரு காலத்துல தேவனை ஆராதிக்கிற ஆராதனைகள் இருந்தது. அதே மலைகளை இன்னைக்கு நிறைய மலைகளை சத்துரு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த மலையினுடைய உச்சிகளிலே அவனுக்கு ஒரு பெரிய ஆராதனை நடக்கணும் நாம விரும்பி பல மலைகளை அவன் பிடித்து வைத்திருக்கிறான். கர்த்தருடைய வருகையின் நாட்களில் மலையின் உச்சியிலே அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. What Bible says, யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல தேவனுக்கு ஆராதனை எங்க நடக்கணும்னு அவர் சொல்றார் பாருங்க. நான் உன்னோட இருப்பேன், நீ ஜன்னத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டும் போது நல்லா தட்டி ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. லிசன். தேவ பிள்ளையே, நீ ஆராதனை செய்ய வேண்டியது தாழ்த்தப்பட்ட பள்ளத்தாக்குகளில் அல்ல, தேவனுக்கு மலையில ஆராதனை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மலை என்னும் தேவ வாசஸ்தலம். ஆமென். இந்த நாள்ல பிரசங்கத்தினுடைய தலைப்பு மலை என்னும் வாசஸ்தலம். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மலை என்னும் வாசஸ்தலம். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்காதீங்க, என்னதான் பார்த்துட்டே இருக்கிறீங்களே. அல்லேலூயா. மலை என்னும் வாசஸ்தலம். அல்லேலூயா. மலை என்னும் வாசஸ்தலம். மலை என்னும் தேவனுடைய வாசஸ்தலம். பிசாசுடைய வாசஸ்தலம் சொல்லல, மலை என்னும் தேவனுடைய வாசஸ்தலம். மலை என்கிற உயரத்திலே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் 1000 எண்ணங்கள் இருந்தாலும் அவனுடைய உயர்வான எண்ணமாய் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவனுக்கு 1000 சிந்தனை இருந்தாலும் அதுல அதிகமான சிந்தனை 1000 சிந்தனையில கர்த்தரை குறித்த சிந்தனை இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். அவனுக்கு 10,000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதுல 9,000 எண்ணங்களுக்கு மேல கர்த்தரை குறித்த எண்ணங்கள் ஓடுகிறவன் அவனுக்கு பரிசுத்த வேதம் சொல்லுது. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பாக்கியவான். அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க, அவன் யாரு? அல்லேலூயா. நான் செய்யற காரியம்லாம் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இதோ அவன் செய்வதெல்லாம்
இது யாருக்காவது வாட்ச் இருக்குதா? இப்ப நான் உங்களை கேட்டேன்னா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஆமேன்னு கை தூக்கிடுவீங்க. ஆனா திங்கக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுங்க, பாஸ்டர் ஒண்ணுமே என்ன செய்ய முடியுங்க, நீங்க ஒழுங்கா என்ன பண்ணுங்க சொல்லுங்க. எனக்கு பைபிள் காலேஜில் படிக்கிறப்ப எங்க டீன் சொல்லுவார், இல்ல மோனே பிரார்த்திச்சோ, ஹேவ் யூ பிரேட்? எஸ், நான் ஜெபம் பண்ணேன். அப்பெல்லாம் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணது பெரிய மேட்ரு, கவனிங்க நல்லா. அந்த மாதிரி எனக்கு நீங்க எனக்கு நீங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். பாஸ்டர் என்ன செய்யுங்க சொல்லுங்க, அது நல்ல ஒரு வேர்டு ஆட் பண்ணி சொல்லுங்க. பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் அதுதான் எனக்கு வேணும். அந்த கார்டில் கரெக்டா மைனர்ல சொல்லுங்க. என்னது எல்லாரும் என்ன சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, பாஸ்டர் வழக்கமா அவர் எப்படி ஜெபிக்கிறது இல்ல? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பட் வாட் பைபிள் சேஸ், பரிசுத்த வேதம் சொல்லுது, நீங்கள் மலையிலே தேவனுக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். 17ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிங்களேன், நல்ல கவனிங்க. இந்த மலை தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. இத்தனை வசனம் சொன்னாதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நிறைய வசனங்களை ஷேர் பண்றேன் பாருங்க. 17ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 17:10 என்ன சொல்லுகிறது? செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணுகிறான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில என்ன செய்தார்கள்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தார்கள்? யுத்தம் நடக்கும் போது நீ ஏற வேண்டிய இடம் எங்க? மலையினுடைய உச்சியில ஏறணும். அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யுத்தம் நடக்கும் போது நீ மலை உச்சியில ஏறணும். யுத்தம் என்கிற அந்த யுத்த களம் ஒருவேளை உங்க சிந்தனையில இருக்கலாம், உங்க எண்ணங்கள்ல சத்துரு போராடலாம், உங்களுடைய பினான்சியல்ல பிசாசு போராடலாம், உங்களுடைய சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வந்தவன் போராடலாம். ஆனா அதற்கு மத்தியிலே நீ ஏற வேண்டிய இடம் ஹாஸ்பிட்டல் வாசலோ பினான்ஸ் வாசலோ ஏறுறதுக்கு முன்னால கர்த்தருடைய பர்வதமாகிய மலையில ஏற கற்றுக்கொள். அல்லேலூயா. மலையில ஏறும் போதுதான் அமலேக்கியனோட யுத்தம் பண்ணுகிற யுத்தத்துல உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாகும்? எத்தனை பேருக்கு ஜெயம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பிசினஸ்ல ஜெயம் வரணும்னு உங்க பக்கத்துல பிசினஸ் பண்றவங்க 50 பேர் பிசினஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு மட்டும் கர்த்தர் ஆட்களை, உங்க பிசினஸ்க்கு கர்த்தர் கைகூடி ஆட்களை கொண்டு வரணும்னா இரவும் விடியற் காலையும் நீ ஏற வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய பர்வதமாகிய மலையின் உச்சிக்கு நீ போகணும். எஸ், டாப் ஆஃப் த ஹில் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மலையினுடைய அங்கதான் கர்த்தர் வாசம் பண்றார். ஆமென். ஏன் ஆண்டவர் தாழ்வான இடத்துக்கு இறங்கி வர்றதில்லை? அசுத்தம் இருக்கிற இடத்துல அவர் வர்றதில்லை. அதனாலதான் அவர் ஏறி வர சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாத்ராகம புத்தகம் அதே அதிகாரத்துல 19ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகத்துல அதே புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கன்னா கர்த்தர் எங்க இறங்கினார் என்று நீங்க பார்க்கலாம். யாத்ராகம 19:20 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள எங்கே இறங்கினார்? சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில என்ன செய்தார்? வரவழைத்தார். அவனும் என்ன செய்து போனான்? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டணும்னு சொன்னா நல்லா தட்டி தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 1, கர்த்தர் கொடுமுடியில இறங்குகிறார். ஆமென். கொடுமுடினா என்னது? இந்த வாய்க்கா செட்டு தாண்டி இங்க ஒரு கொடுமுடி இருக்கு. எல்லாருக்கும் அங்க பேர் மைண்ட். அந்த கொடுமுடியை நான் சொல்லல. பைபிள்ல இருக்கிற கொடுமுடி என்றால் மலையினுடைய உச்சி. மொத்த மலைக்கு எது சென்டர் அண்ட் ஆரிஜின் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? என்ன முடி? உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் சொன்னா, நமக்கு மண்டையில 1500 முடி இருக்கலாம், ஆனா நமக்கு உச்சி முடின்னு எத்தனை முடி தான் இருக்கும்? அதை போலதான் கொடுமுடியில தான் கர்த்தர் இறங்குகிறார். அதுலயும் பெர்ஃபெக்ட் பிளேஸை கர்த்தர் சூஸ் பண்றார். கர்த்தர் எங்க இறங்கினாரா? கொடுமுடியில இறங்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கொடுமுடியில இறங்குகிறார். கொடுமுடியிலன்னா பஸ் பிடிச்சி கொடுமுடிக்கு போயிடாதீங்க. நான் சொல்ற கொடுமுடி எந்த கொடுமுடி? ஜெப அறையிலே கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற கொடுமுடி. அந்த கொடுமுடியில சுமார் 4000 வருஷம் 3500 வருஷத்துக்கு முன்னால மோசேயை கர்த்தர் இறங்கினதோட நிப்பாட்டாம மோசேயை என்ன பண்ணுகிறார்? வரவழைத்தார்னு இருக்கு தமிழ், அப்படிதான் இருக்கு. He has called Moses. அவர் அங்க கூப்பிடுறார். நீ வாப்பா, நான் உங்ககிட்ட என்ன செய்ய விரும்புறேன். சில காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோட அப்படிதான்
கூப்பிடுறாரு, சிலரை கூப்பிடுறாரு. 5:30 மணிக்கு தட்டி எழுப்பி கூப்பிடுறாரு, நான் உன்கிட்ட பேசணும்னு. ஆனா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த கொடுமுடிக்கு போக வேண்டிய ஆளு எங்க இருக்கிறீங்க? 3வது வானம். சொல்லுங்க. சில பேருக்குலாம் என்ன பார்த்தா கோவம் வருது, பாரு இந்த ஆள் தேவையில்லாம நம்மளை தாக்கி பேசுறாரு அப்படின்னு. எங்க இருக்கிறீங்க? 3வது வானத்துல. 3வது வானத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க. உலாவுறீங்களா? 3வது வானத்துல உறங்கிட்டு இருக்கீங்க. 3வது வானத்துல இங்க தேவையில்லாத சம்பாஷணை ஓடிக்கிட்டு இருக்குது. பட் what God is saying, கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நீ 3வது வானத்துல இளைப்பாற வேண்டிய நேரம் இது வல்ல. இது என்ன காலம் தெரியுமா? கொடுமுடிக்கு ஏறி வர வேண்டிய காலம். ஆமென் சொல்லுங்களேன். யாத்ராகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை, யாத்ராகமம் 24:12 சொல்லுகிறது, நீ எங்க ஏறி வா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு என்ன செய். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மலையின் மேல எங்க ஏறி வா? மலையின் உச்சிக்கு ஏறி வா. ஏறி வந்து அங்கேயே என்ன பண்ணு? இரு. நல்ல கவனிங்க. அந்த வார்த்தையை நான் என் டைரியில் எப்படி எழுதி வச்சிருக்கிறேன். ராத்திரில எனக்கு ஆண்டவர் இப்படி அழகா பேசினாரு. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த ஸ்பாட்டை தன்னுடைய ஸ்பாட்டை மாத்திட்டார் ஆண்டவர். இங்க பாரு, நீ மலை, அந்த வசனத்தை ஆரம்பத்துல வாசித்தீங்கன்னா எப்படி இருக்குது? நீ மலையின் மேல் எங்க ஏறி வா? என்கிட்ட ஏறி வா. அல்லேலூயா. நீ மலையின் மேல ஏறும்போது ஏதோ ஒரு மலையில ஏறோம், படிக்கட்டு ஏறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏறாத. மலையில ஏறும்போது நீ ஒரு ஆவலோட ஏறு. மலையில உனக்காக நான் காத்திருக்கிறேன். ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நீங்க நிறைய மலைகளை தேடி போயிருக்கலாம், சில படிக்கட்டுகளை தாண்டி தாண்டி ஓடி இருக்கலாம், சில 100 படிகளை தாண்டி இருக்கலாம். பட் இங்க ஒரு படி சொல்லப்படுகிறது. இதுக்கு நீங்க பிசிக்கல் பாடியை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் அல்ல. இந்த முழங்காலின் அனுபவத்தில் எந்த ஒரு தேவ பிள்ளை தன் ஜெப அறையிலே முழங்கால் படியிடுகிறார்களோ அவர்கள் ஜெப மலையிலே ஏறுகிறார்கள். அவங்க தான் ஜெப மலையிலே ஏறுறாங்க. அவங்க தான் தேவனை நோக்கி பேசுகிறவர்களாய் மாறுகிறார்கள். ஒரு சபையில் 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேராலே அந்த மலையை ஏற முடியாது. யாரெல்லாம் ஜெபம் என்கிற அனுபவத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெப மலையிலே ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க தான் மலையினுடைய உச்சியில் இருக்கிற அவரை தரிசிக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவர் சொல்றாரு, அப்படியே உரிமை பாராட்டி சொல்றாரு, நீ மலையின் மேல் எங்க? என்னிடத்திற்கு ஏறிவா. எங்க ஏறிவா? when you are in the trials, நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளின் ஊடாய் போகிறீர்களோ, அந்த பிரச்சனையை நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னால, அந்த உதவிக்காக உங்க போன்ல இருக்கிற கான்டாக்ட்ல சில பணக்காரர்களை, செல்வம் படைத்தவர்களை, உங்களுக்கு பண உதவி செய்யறவங்களை தேடுறதுக்கு முன்னால இந்த ஜெப மலையில உனக்காக அமர்ந்திருக்கிற அவரை நீ தேடுவாயானால் அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. 1 நாளாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா தன் மகனாகிய சாலமோனுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தார், என் மகனாகிய சாலமோனே, உத்தம இருதயத்தோடு நீ கர்த்தரை சேவிக்கணும். நீ அவரை உண்மையாய் தேடுவாயானால் அவர் உனக்கு என்ன செய்வார்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் உனக்கு என்ன செய்வார்? எஸ், இந்த உலகத்துல என்னுடைய தகப்பனார் எனக்கு கொடுத்துட்டு போன ஒரே ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? சொத்தோ பத்திரமோ எதுவுமே கிடையாது. நத்திங். இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கு அவர் சொல்லி கொடுத்த ஒன்னே ஒண்ணு, உண்மையாய் நீ அவரை தேடினார் அவர் உனக்கு தென்படுவார். நீ உண்மையாய் நீ ஜனங்களுக்காக ஜெபித்தார் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். நீ ஜனங்களுக்காக உன் ஜீவனை பணைய வச்சா, உன் பிரச்சனைக்காக உயிரையும் கொடுத்து சிநேகிக்கிற ஜனங்களை கர்த்தர் உனக்கு எழுப்புவார். நம்புறவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கவனிங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்க வீட்டில் ஒரு அறையை சூஸ் பண்ணி ஒரு பிளேசஸ் கர்த்தர் ஸ்பாட்னு மாத்திட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்தை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்து அந்த குறிப்பிட்ட இடத்துல தேவ சமூகத்தில் எப்பொழுதும் முழங்கால நிற்க பழகுங்க. அந்த இடத்தை கர்த்தர் தன்னுடைய இடமா மாத்திடுவாரு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரோட பழகுகிறவன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் ஒருத்தர் இருக்கிறார். நல்ல கவனிங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் ஊழியத்தில் பழக்குவிக்கப்பட்ட காலத்தில் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பூவங்கோடுங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு நல்ல சபை, 500 பேருக்கு மேல வருவாங்க.
அந்த பாஸ்டருடைய வழக்கமா அவர் செய்யக்கூடிய ஒரு விதம் என்னன்னா, அவருடைய ஜெப அறையில் ஒரு பெரிய ஒரு கிங் உட்கார்ற மாதிரி, ஒரு ராஜா அமருகிற மாதிரி, ஒரு சிங்காசனம் மாதிரி ஒரு சேர் போட்டிருப்பார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சேரை பண்ணி வச்சிருக்கிறாரு, இது யாரு உட்காருவாங்க, ஒரே ஒரு சேர் தான், பேரெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தேன். அப்போ உள்ள நுழைஞ்சு ஜெபம் பண்ணுவதற்கு நான் கூட்டிட்டு போன உடனே ஃபர்ஸ்ட் சொன்னார், தம்பி இக்காரணத்துக்கு கூட அந்த சேர்ல உட்கார்ந்துடாதீங்க, இது ஆண்டவருக்காக நான் போட்டு வச்சிருக்கிறேன். உண்மையிலே நான் ஆண்டுடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன். உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது என்னடா இவரு ஆண்டவருக்கு அவர் சேர்ல வந்து உட்காருவார் அப்படின்லாம் எனக்கு யோசனை தோணிக்கிட்டு இருக்குது. ஆனா அவர் திட்டமா திருப்பி என்கிட்ட ஆன்சர் சொன்னாரு, என்ன தம்பி உங்களுக்கு தோணுது, ஆண்டவர்லாம் சேர்ல உட்காருவாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனையோ இரவுகளும் விடியற காலையும் இந்த சேர்னுக்கு பக்கத்துல போய் ஆண்டவரேன்னு நான் சொல்லி விசுவாசத்தோட நான் அமர்ந்து இருக்கும் போது எத்தனையோ இரவு முழுவதும் அவர் பாதத்துல நான் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். இந்த அறைக்குள்ள நான் வரும்போதெல்லாம் அந்த சேர்ல வந்து அவர் அமருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்பா என் மத்தியில நீங்க இறங்கி வாங்கப்பா அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் அவர் என் பக்கத்துல இறங்கி வர்றாரு. தம்பி என் சத்தத்தை கேட்கிறாரு. இங்க இத்தனை ஜனங்கள் என்ன தேடி வர்றாங்களே, இவ்வளவு பேர் பாஸ்டர் ஜோமனுங்கன்னு வர்றாங்களே, அவங்க ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் என்கிட்ட எழுதி கொடுத்து சொல்லும் போது இந்த சிங்காசனத்துக்கு முன்னால நான் வந்து உட்கார்ந்து, அப்பா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்கன்னு நான் வரும்போதெல்லாம் அவர் என் ஜெபத்தை கேட்க இந்த அறைக்குள்ளே வருகிறார். இந்த அனுபவம் வேணும். அல்லேலூயா. உங்க ஜெப அறையில உங்க கட்டில் பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தனியா ஆண்டவருக்குன்னு ஒதுக்கி அதை பரிசுத்தப்படுத்தி அதை கர்த்தருக்குன்னு நீங்க வச்சு ஆண்டவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணுகிற தேவ பிள்ளையா இருந்தா நீங்க மலைக்கு ஏறுகிற இடம் அந்த இடம். அல்லேலூயா. ஜெபம் என்கிற அந்த ஜெப வழியில அந்த தேவனுடைய பர்வதமாகிய மலைக்கு நீங்க போகணும்னா அந்த அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை கர்த்தர் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு. மொத்த வனாந்தரத்துல எவனுக்கும் தென்படாத ஒரு பெரிய ஏணிப்படி யாக்கோபுடைய கண்களுக்கு தென்பட்டது. ஆமென். வானத்துக்கு பூமிக்கும் ஒரு பெரிய ஏணிப்படி இருக்கிறத யாக்கோபு பார்க்கிறான். அவன் ஏறுவதற்கு முயற்சி செய்கிறான், அவனால ஏற முடியல. ஏன்னா அவனுக்கு பரிசுத்தம் இல்லை. அவன் எல்லா இடத்திலையும் அவன் ஏமாற்றி பிழைத்தது நிமித்தம் அவன் பாவம் அவனை தடுக்கிறது. அப்பொழுதுதான் புரிஞ்சுக்கிட்டு கேட்கிறான், கர்த்தாவே நான் உம்மிடத்துல வர விரும்புகிறேன், தயவு செய்து என்னை சந்திக்க வார். அந்த ஏணிப்படியில் அவரை இறங்கி வர பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த ஏணிப்படி பக்கத்துல காத்திருக்கிறான். ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும், வாங்க வாங்க வாங்கன்னு காத்திருக்கிறான். அமர்ந்திருக்கிற அவனுக்கு கர்த்தர் அந்த ஏணிப்படியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இறங்கி வந்த அவரை உடனே அவர் காலை பிடிச்சிட்டு சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன். அதுதான் ஜெபம் பண்ணுகிற அறையில நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென். உங்க ஜெபத்துல என்ன பண்றீங்க? தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சிருங்கன்னு அப்படி ஆமென் போட்டு ஸ்தோத்திரம் போட்டுட்டு என்னாத்துமாவை போட்டுட்டு படுக்கிறது அல்லையா ஜெபம். அவரோட போராடுகிறது தான் ஜெபம். அவரோட சம்பாஷிக்கிறது தான் ஜெபம். அல்லேலூயா. நீங்க மட்டும் பேசிட்டு படுக்கிறது அல்ல, அவர் சத்தத்துக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல மலையில ஒரு காரியம் நடக்குது. வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். உபாகமம் 5:4 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பேசுறாரு? மலையில. ஆமென். It's a symbol. மலைனா உடனே மலைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னை பின்பற்ற விரும்புகிற ஒரு வாலிபனுக்கு சொன்னார், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் அவன் முதல்ல எதை தூக்கணும்? It doesn't matter. அதாவது அவர் சுமந்த அதே எடையுள்ள ஒரு சிலுவையை சுமக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சிலுவை என்றால் உனக்கு நான் அனுமதிக்கிற சத்துருவினால் கொண்டு வரப்படுகிற எல்லா பாடுகள் என்கிற சிலுவையை சுமக்க நீ ஆயத்தப்பட்டினால என்னை நீ பின்பற்றுகிறாய் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? As the same way, அதை போலவே இங்க அவர் சொல்றாரு, மலையில இருந்துதான் கர்த்தர் முகமுகமா அவங்களோட பேசினாரு. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் சூஸ் பண்ற இடம் என்னன்றது நீங்க விளங்குறதுக்கு தான் இவ்வளவு வசனம் உங்களுக்கு சொல்றேன். அவர் நான் பேசும்போது அறிக்கை செய்யும் போது முழங்கால் போடுற எந்த இடத்திலும் வேதம் சொல்லுகிறது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வர்றார், உண்மைதான். ஆனால் என் எண்ணங்கள் அவருடைய வசனம் இருக்கிற உயரத்துக்கு போனாதான் வருவாரு. அல்லேலூயா. என் விசுவாசம் அவர் வைத்திருக்கிற வசனத்தினுடைய விளக்கம் இருக்கிற உயர அளவிற்கு போனாதான் அவர் என்னிடத்திற்கு இறங்கி வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ரெண்டு விதமான இடத்தை கொடுத்தார். ஒன்று மலை, இன்னொன்று பள்ளத்தாக்கு. இதுதான் இஸ்ரவேலினுடைய தேசத்தினுடைய வடிவமைப்பு. உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்றார். உபாகமம் 11:11 நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அது எப்படிப்பட்ட தேசம்? மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை ராத்திரில தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. எப்பா, என் ஜனங்களுக்கு சொல்லு, மலைகள் பள்ளத்தாக்குகள், என் ஜனங்கள் குடியிருக்கிற இடம் ஒருவேளை மலையின் அடிவாரத்திலும் பள்ளத்தாக்குகளும் குடியிருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களை போல போர்ல இருக்கிற தண்ணியை நம்பியோ ஆற்றுப்படுகைகளை நம்பியோ அல்லது நிறைய குளம் குட்டைகளை நம்பியோ வாழ வேண்டியதில்லை. அந்த தேசம் எந்த தண்ணீரை குடிக்கிற தேசம்? மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருடைய பிசினஸ் டவுன்ல இருக்கும் போது உனக்கு மட்டும் ஒரு செழிப்பா அப்பா கொடுப்பார். அது கீழே இருக்கிற மற்ற மனுஷனுடைய பினான்சியல் கிரைசிஸ்க்கு நடுவில் அவனுக்கு ஒருவேளை அது வாய்க்காம இருக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் அதை தடை பண்ணி இருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம போலாம். உங்க ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம். ஆனால் வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர் உன்னோடு கூட இருப்பாரே. ஆனால் அவருடைய மழை தண்ணீர் உன் பிசினஸ்ல உன் கையின் பிரயாசத்துல உன்மேல் சொரியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ இழந்து போனதெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிற வாரமா இந்த வாரம் இருக்க போகிறது. ஆமென். ராத்திரில ஆண்டவர் என் காதுகள்ல சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜனங்களுக்கு சொல்லு, மற்ற ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிற மற்ற மனுஷனுடைய கவர்மெண்ட்டுடைய உதவியை நாடி நாடி அதை தேடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நானோ என் ஜனங்களுக்கு வானத்தின் மழை தண்ணீரை கொடுக்க விரும்புகிறேன். வானத்தின் மழை தண்ணீரை கொடுக்க விரும்புகிறேன். பூமியில் உள்ள குளங்குட்டைய தேடியவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவங்க 1000 ரூபாய் கொடுப்பாங்களா, இவங்க 10,000 ரூபாய் உதவி செய்வாங்களா, இவங்க 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா, இதை தேடி ஓட வேண்டிய காலம் இது அல்ல. தேவ பிள்ளையே, நீ ஓட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. மலைக்கு ஓடி போ. லோத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போ. ஆமென். இந்த சமபூமியில எங்கேயும் நிற்காத. இந்த சமபூமியில சத்துருவனை வீழ்த்த பார்க்கிறார். சில அசீரிய வல்லமைகள் உன்னை வீழ்த்த பார்க்கிறது. சில மாம்சீக மனுஷிக போராட்டம் உன்னை நித்தம் நித்தம் உன்னை போராடி கொண்டிருக்கிறது என்றால், நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உன் துன்பம் பெருகுகிறது என்றால் ஒன்றை நினைத்துக்கொள், உன் ஜெபம் சத்துருவை எங்கேயோ பாதிக்கிறது. எங்கேயோ அவன் டிஸ்டர்ப் பண்ணுது நீ பண்ற ஜெபம். ஆமென். நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உனக்கு துன்பம் பெருகுது அப்படின்னா நினைவில் ஒன்றை வைத்துக்கொள், உன் இருதயத்தில் உனக்கு சோர்வை கொடுக்கிறதுக்கு பிசாசு போராடுகிற முதல் யுக்தி உன் ஜெபத்தை ஸ்டாப் பண்ணதுக்கு உனக்கு சோர்வை கொடுப்பான். அல்லேலூயா. அவ்வளவு அதிசயங்களை செய்த எலியா சோர்ந்து போய் கேரி தாற்றங்கரையில் உட்கார்ந்திருந்தான். சோர்ந்து போய். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி வேகமா போறேன் பாருங்க. அதுக்கு முன்னாலதான் ஒரு செத்து போனவனை உயிரோடு, செத்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பிட்டு வந்திருக்கிறார். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆமென். எவ்வளவு அற்புதங்களை செய்த இந்த எலியாவுக்கு வானத்திலிருந்து அக்கினி இறக்கி வச்சிருக்கிறாரு. பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு விஷயத்தை செஞ்சவர் அடுத்த வாரமே சொல்ற ஸ்டேட்மெண்ட், ஒரு சூரிய செடிக்கு கீழே போய் உட்காந்துட்டு, ஐயோ சாமி, நம்ம பாஷையில சொன்னா அப்படிதான், பைபிள்ல கொஞ்சம் டீசனா இருக்கு, போதும், பைபிள் படிச்சாதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கும், போதும். சம்டைம்ஸ் 2 லட்சம் ரூபா வந்து இந்த பிரச்சனையை முடிச்சலாம் நினைக்கும் போது 2000 ரூபாய் கூட வரலங்கிறப்போ டக்குன்னு அப்படியே டவுன் ஆகி நம்ம மூஞ்சிலாம் பல்பெல்லாம் ஃபியூஸ் போய் நம்ம என்ன சொல்றோம், போதும் சொல்லுங்க. அதான் உங்களுக்கு நல்ல வறுமை சொல்லுங்க. அதே இ-மைனில் சொல்லுங்க, போதும்.
போதும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை போல எப்படிப்பட்டவன் அல்ல. சொல்லுங்க, நீங்க மனுஷங்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்க அதை. நான் யார் தெரியுமா, எல்லாரும் முன்னாடி சொல்றது அது. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகும்போது, ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த பூமியினுடைய வாழ்க்கை எனக்கு சொல்லுங்க, போதும். என் அம்மா அப்பாவை போல எங்க தாத்தா பாட்டியை போல நான் ரொம்பலாம் நல்லவன் இல்லை, நான் அவ்வளோ ஜெபிக்கிறவன் இல்லை, தயவு செய்து போதும் என என்ன பண்ணிருங்க சொல்லுங்க. நிறைய பேர் அப்படித்தானே ஜெபம் பண்றீங்க. ஒருவேளை ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டிருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு ஆராதனை நடந்திருக்காது. என்ன ஆராதனை நடந்திருக்கும்? அதெல்லாம் தெளிவா உங்களுக்கு விளங்குது பாருங்களேன். அல்லேலூயா. சில நேரத்தில் சில ஜெபத்தை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க அதுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்காங்க. ஆமென். சரி, ரைட், ஆண்டவரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்றேன்ல அப்படின்னு நீங்க கோபத்தில் கேட்கும் போது டக்குன்னு ஆண்டவர் தரிசனமாய், அப்படியாப்பா பாவம் பண்ணி கஷ்டப்படுறவா போலாம் அப்படின்ட்டாருன்னா மொத்த சோழியும் அடுத்த நாள் உங்க மனைவி அல்லது உங்க கணவர் உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்காரரு சொல்லுங்க, நீங்க நேத்து கரெக்டா எங்களுக்கு என்ன பண்ணீங்களா? இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், நீ சுதந்தரிக்க போகிற தேசம் உபாகமம் 11:11 மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அதை மறந்துடாத. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை வாக்கு பண்ணார். whenever the trials and temptation comes, பிரச்சனைகளும் பிரதிகூலங்களும் உன்னை நெருக்கி வருகிற போதெல்லாம் நீ ஓடி ஒளிய வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் மலையின் அடிவாரம். மலையின் அடிவாரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பைபிள் சொல்லுது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய, மலை தான் அவருடைய பாதப்படியே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க நல்ல. ஆமென். கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதே எல்லா காரியத்துக்கும் மலையதை தான் அவர் டார்கெட் பண்றார். ஆமென். மலை என்பது தேவனுடைய சமூகம். ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா, ஆகாய் 1:8 இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறதுங்க? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் என்னத்தை வெட்டுங்க? மரங்களை வெட்டி கொண்டு வந்து எதை கட்டுங்கள்? நீ ஆலயத்தை கட்டணும்னா எங்க தான் போகணும் சொல்லுங்க? ஆலயம் என்கிற இந்த சபை கட்டப்பட வேண்டும் என்றால், ஆலயம் என்கிற இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரமாகிய கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படணும்னா நீ எங்க ஏறணுமா? மலையின் மேல ஏறணும். அல்லேலூயா. மலையின் மேல ஏறவன் தான் இந்த சரீரத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆமென். இந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்டணும். which means இந்த சரீரமாகிய ஆலயத்தில் எனக்கு பலவீனம் இருக்குன்னா, அதுல பலன் வேணும் அப்படின்னா நான் எங்க ஏறணும்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. ஏங்க நீங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணணுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் என் கூட சேர்ந்து பிரசங்கம் பண்ணாதான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். வாயை திறந்து கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, எங்க ஏறணும்? நீங்க சத்தமா பேசணும்னா இதோட முடிச்சிருவேன் பிரசங்கத்தை. சத்தமா சொல்லுங்க, எங்க ஏறணும்? மலையின் மேல ஏறணும். ஆமே. இந்த மாம்சம் இருக்கிற இந்த சரீரம் பைபிள் சொல்லுது, இதோ உங்களுடைய சரீரமே தேவனுடைய இந்த ஆலயமாகிய இந்த சரீரம் கட்டப்படணும். இந்த சரீரத்துக்கு ஒரு தேவை. நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாதான் இந்த சரீரத்துக்குள்ள குடியிருக்கிற என்னுடைய ஆத்துமாவுக்கு சந்தோஷம், ஒரு மரியாதை கிடைக்கும். அப்படின்னா இந்த சரீரத்தை நான் கட்டி எழுப்புறதுக்கு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா இந்த உள்ள இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ மலையின் மேல ஏறி மரத்தை என்ன பண்ணு? வெட்டி ஆலயத்தை என்ன பண்ணிடு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மலை மேல ஏறுனா ஆலயத்தை கட்டுகிற மரங்கள் அங்கே உனக்கு இருக்கிறது. மலை என்பது தேவ சமூகம், மரம் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை நல்ல புரியுற முதல்ல நல்ல கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எழுதி வச்சுக்காங்க. மலைனா தேவ சமூகம். ஆமென். மரம்னா தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு சபைக்கு மரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஜனங்களை குறிக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு மரம் என்பது, மலையின் மேல் இருக்கிற மரம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஆமென். இந்த உலகத்துல எல்லாருக்கும் பஞ்சம் வந்து எந்த கனிகளும் இல்லாத போது கனிகளோடு கொத்து கொத்தா காத்திருக்கிற ஒரு பெரிய மரக்கூட்டம் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்றால் மலையின் உச்சியில இருக்கிறது. ரெட்வுட் எங்க வேணும்னா கீழெல்லாம் பெருசா விளையாது. ரெட்வுட் எங்க விளையும்? மலையின் உச்சியில. ஆமென். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான மரம், ரொம்ப விலை உயர்ந்த மரம்.
அந்த விலை உயர்ந்த மரம் வேணும்னா எப்பேற்பட்ட மனுஷனும் எவ்வளோ பெரிய வாகனத்தையும் எங்கே தான் ஏற்றணும் சொல்லுங்க. ஆமாம், மைசூருக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய திம்பம் மலைப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ லாரி ஏறிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 50 அடியில் போயிட்டு திடீர்னு கிளச்சு அப்படியே போயிடுச்சு, பிரேக் பிடிக்கலன்னா தலைகீழ விழுந்து தான் சாவணும். ஆனாலும் ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பெரிய பெரிய மரங்கள் அங்கே தான் குடியிருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப தனிமையாக இருக்கிறேன், என்னை தேடி யாருமே வர மாட்டாங்க, எங்களை யாரும் கண்டுக்கிடவே மாட்டாங்க, எங்களை யாரும் விசாரிக்கவே மாட்டாங்க, எங்களை யாரும் உபசரிக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன், விலை உயர்ந்த மரங்கள் என்கிற ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு உன் குடும்பத்தில் நீ வைக்க 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 உன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள, உன் ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள, உன்னால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு பெருங்கூட்ட ஜனம் உன் வீட்டை தேடி ஓடி வரும். அல்லேலூயா. யாரும் வரல பாஸ்டர், நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாரும் எங்களை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் எங்களை அப்படி பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க? நீ இன்னும் மரத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கல. உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன் பாருங்க, என்ன செய்ய ஆரம்பிக்கல, வெட்ட ஆரம்பிக்கல. இன்னும் மலையிலேயே சில ஆளுகள் என்ன செய்யல. ஆமா, சில ஆளுகள் என்ன சமபூமியில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்ணுக்குட்டிக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு அல்லையா உன்னை ஆண்டவர் அழைச்சது? மலையின் அடிவாரத்துல மோசே கொண்டு வருகிற கற்பனைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க, மலையின் மேல் ஏறுகிற கூட்டமா நீ இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ஏன் மலையை ரொம்ப நேசித்தார்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே மலையை ரொம்ப அதிகமா நேசித்தார். வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க வேகமா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். அவர் மலையிலிருந்து என்ன செய்த போது? இறங்கின போது. எங்கே இருந்து இறங்கினார்? உங்கள்கிட்ட தான் நான் சொல்றேன், நான் கேட்கும் போது பதில சத்தமா சொல்லணும். எங்கிருந்து இறங்கினாரு? இன்னும் சத்தமா சொல்லுங்க. எங்கிருந்து இறங்கினாரு? அப்ப அவர் எங்க தான் இருந்திருக்கிறாரு? அப்ப அவர் மலையை தான் அதிகமா என்ன செய்யறாரு? இப்பதான் என் பிரசங்கம் ஒரு 10% உங்களுக்கு புரியுது. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்ப மலையிலிருந்து இறங்கினார் அப்படின்னா மலையில தான் கர்த்தர் அதிகமா என்ன செய்ய விரும்புறாரு? ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நீ மலையில ஏறி 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 பழக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருந்தா அந்த வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, அவர் இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு. அந்த வசனத்தை முழுமையா வாசிங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு ஏன் பின் சென்றார்கள்? மலையில இருந்து பிதாவின் வல்லமையை அவர் வாங்கி கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் தேசத்துல எத்தனையோ நல்ல இடங்கள் இருந்த போதிலும் God has chosen the mountain. அவர் ஒலிவ மலையை தேர்ந்தெடுத்தார். அந்த மலைக்கு போவாரு, அங்கதான் போய் வாசம் பண்ணுவார். இந்த மலையை குறித்து அதிகமா சொல்லுங்கிறதுனால தான் இத்தனை வசனத்தை சொல்றேன். வீட்டில் போய் உட்கார்ந்து வாசிங்க. மலை என்கிற ஜெப அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். when you read, இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ராத்திரி விடியற்கால வரைக்கும் ஆண்டவர் என்ன ஒரு மலைக்கு தூக்கிட்டு போனார். ஆமென். அல்லேலூயா. எப்ப தூங்கினா எப்ப எழுமனே தெரியல, ஆனா அவர் மலைக்கு தூக்கிட்டு போனது உண்மை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமா, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவர் எங்கே இருந்து இறங்கினார்? ஆமா, கை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தாவே, என்னை மலையின் மேல் ஏறுகிறவனாக மாற்றுவீராக, மலையின் மேல் வாசம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுவீராக. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ் 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 ஆமென். when the problem comes, பிரச்சனைகள் உன்னை நெருக்க வரும்போது நீ ஓட வேண்டிய இடம் உன் சொந்த பந்தத்தினுடைய வீட்டு வாசல் அல்ல, அது தேவ சமூகமாகிய மலையா இருப்பதாக. ஹல்லேலூயா. 28 ஆண்டுகளுக்கு முன்னால வெள்ளக்கோயில் பட்டணத்துக்கு நெல்லை ஜெபராஜ் என்கிற ஒரு ஊழியர் வந்தார். எங்க தகப்பனாருக்கு மிக நெருங்கிய நண்பர். அப்போ அவர் சொல்றாரு ஒரு சாட்சி, இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் இருக்கு. அப்போ எங்க அப்பா கிட்ட சொன்னார், தம்பி ரொம்ப கடினமான ஊரு, நல்ல ஜபத்துல ஓடுறீங்க, இந்த ஜபத்தை தக்க வச்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்களை பெரிய அசைவை கொண்டு வருவாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அவர் சொன்ன வார்த்தைக்கு பிறகு வெள்ளக்கோயில் பட்டணத்துல இன்று வரைக்கும் இந்த கிராமத்துல சுற்று வட்டாரத்துல எங்கெல்லாம் இந்த பொல்லாத பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள்
எங்க மசூதிகளுக்கு சில கோயில்களுக்கெல்லாம் போய் நடக்கல அப்படின்னா இந்த கிராம ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை, வெள்ளை கோயில் என்ன பேட்டை இருக்கு, அங்க ஒரு என்ன இருக்கு, சபை இருக்கு, அங்க போனா இந்த ஆவி என்ன ஆயிடும், ரொம்ப கம்மி செலவுல வேலையை முடிச்சுக்கலாமாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க கர்த்தர் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Not because of our prayer, not because of our righteousness. தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்தை கர்த்தர் வல்லமை உள்ள ஸ்தலமாய் மாற்றி இருக்கிறார். உங்க வீடு அப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதோ அவர் மலையிலிருந்து இறங்கும் போது திரளான ஜனம் அவரை பின்பற்றினது. ஆமென். உங்களை யாருமே பின்பற்றல, யாரும் கண்டுகிடல, யாரும் வரல. ஒரு வேலை செய்றீங்க, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரல. வியாபாரம் பண்றீங்க, கஸ்டமர் வரல. பிசினஸ் பண்றீங்க, நல்ல ஒரு கிளைண்ட் வரல. இதெல்லாம் வரணும் அப்படின்னா மலையின் மேல ஏறி இறங்கினா போதும். இறங்கும் போது ஜன கூட்டம் உன்னை பின்தொடரும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? வசனத்துக்கு தான் நான் ஆமேன் சொல்றேன். ஆமேன். ஹல்லேலூயா. நீ மலைக்கு மேல இறங்கி மேல ஏறி இறங்கி மேல ஏறி இறங்குகிற அனுபவம் பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க யாரை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. ஆம். அந்த போதகர் நெல்லை ஜெபராஜ் அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொன்னாரு. தம்பி, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கலெக்டர், ஜில்லா கலெக்டர், அப்போ அவர் சொல்றது 95வது வருஷத்துல சொன்னதை நான் இப்போ சின்ன பையனாந்து கேட்டப்ப நான் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பக்கம் வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ அவர் அந்த முதல் அறையில இருந்து சொல்றாரு, திருவள்ளூர் ஜில்லா கலெக்டர் வந்து எனக்கு பார்க்க காத்திருக்கிறார். காலையில 7 மணிக்கு ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால தன்னுடைய மகளுக்கு பயங்கரமான ஜுர காய்ச்சல்ல, அது ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்பெல்லாம் மூளை காய்ச்சலுக்கு மருந்து கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், சென்னையில் உள்ள எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய சொந்த ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் கை விட்டுட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, சார் இன்னொரு அதிகபட்சம் 24 hours நமக்கு வென்டிலேட்டரில் வச்சாலும் வேஸ்ட்டு, நீங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வைங்க. அவங்க ரொம்ப பல்ஸ் எல்லாம் குறைஞ்சி மொத்தமாக இறந்ததுக்கப்புறம் ஏதாவது டாக்டர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி அடக்கம் பண்ணிடுங்கன்னு அனுப்பிட்டாங்க. அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இவரை கேள்விப்பட்டு 7 மணிக்கு வந்து நிற்கிறார். 7 மணிக்கு வந்து நின்றுட்டு சொல்கிறார், நான் இந்த ஊர் திருவள்ளூர் கலெக்டர் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, என் மகளுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, ஜோமனை வர சொல்லுங்க அவர் அப்படின்னு. 7 மணிக்கு பாஸ்டர் நெல்லை ஜெபராஜ் சொன்ன வார்த்தை, இப்போ அவர் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. Will I tell the world? நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அவர் சொன்ன வார்த்தை தன் மனைவியிட்ட சொன்னாரா, போய் சொல்லு நான் ஆண்டவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப மூர்க்கமாய் ரொம்ப பரிதபிப்போடு இருந்தது தகப்பன். என்னடா இப்படி பேசுறாருன்னு யோசித்தாலும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அமைதலோடு, எப்போ வருவாரு கேட்டப்போ, ஆண்டவர் எப்போ போக சொல்றாரோ அப்பதான் வருவாரு. இந்த வார்த்தை ரொம்ப காயப்படுத்திச்சு அவரை. இருந்தாலும் கடைசி சான்ஸ், சரி எத்தனையோ கோயில் மசூதியெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், பிள்ளை சாக போகுது, ஒன்று நம்ம அடக்கம் பண்ண போறோம், இங்க ஒருவேளை கடவுள் உயிர் தந்தா இந்த கடவுளுக்கு உண்மையோடு இருப்போம்னு சொல்லி கலெக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. 9:30 மணிக்கு ஜெபம் முடித்து முகத்தை கழுவிட்டு குளிச்சு கிளம்பி வெளியில வந்து நெல்லை ஜெபராஜ் அப்படிங்கிற தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை, இதோ உங்க மகள் சுகமாகி விட்டாள், உங்க மகள் சுகமாகி விட்டாள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முன்னால நின்று பார்க்கிற அந்த தகப்பனார், அந்த கலெக்டர் யோசிக்கிறார், பிள்ளை செத்த பணமா உள்ள அம்பாசிடர் கார்ல இருக்கிறா, இவர் சுகமாயிட்டான்னு சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்துல கதவை திறந்த அவருடைய மகள் இறங்கி வந்து அப்பாங்கிற சத்தத்தை சொன்ன உடனே அவருடைய இருதயமெல்லாம் நெகிழ்ந்து போனதா. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் விசுவாசியா இருக்கிறார். அந்த பிள்ளை இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்தவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். Why? Because ஒரு மனுஷன் தேவ சமூகம் என்கிற மலையின் மேல் ஏறுகிறவனா இருந்தா அவன் ஜீவியத்தில் அவன் இறங்கும் போது விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிங்க, வேகமா வாசிங்க, சத்தமா வாசிங்க. மத்தேயு 14:23 பைபிள் இருக்கிற எல்லாரும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அவர் ஜனங்களை என்ன செய்த பின்பு, அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண எங்க ஏறினார்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. தனியா ஜெபம் பண்ணணும்னா எங்க தான் ஏறணும்?
கதவை சாத்திரணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த, நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை கதவை என்ன பண்ணிடு, ஷட் யுவர் இன்னர் டோர்ஸ், ஷட் யுவர் இன்னர் டோர்ஸ். உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற சில கதவுகள் இருக்கிறது. ஆமென். எண்ணங்களுக்கு உண்டான வாசல் இருக்குது, அந்த வாசலுக்கு ஒரு கதவு இருக்குது, அதை மூடு. உன் செவிக்கு ஒரு வாசல் இருக்கு இல்லையா, இந்த செவி ஒரு வாசல், இதை மூடிரு. உன் கண்ணு ஒரு வாசல், அதை மூடிரு. உன் மூக்கு துவாரம், அது ஒரு வாசல், மூடிரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் மூடிட்டு எண்ணங்களை சிறைப்படுத்தி, நினைவுகளை சிறைப்படுத்தி, இருதயத்தை சிறைப்படுத்தி, ஆத்துமாவை தேவ சமூகத்துக்கு நேர்படுத்து. அப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிதாவோடு சஞ்சரிக்கிற நேரம், தனித்து ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே அவர் எங்க ஏறுறாரு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க அந்த வார்த்தை. ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது, which means உன்னத பாட்டில் வாசித்தோம் இல்லையா, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இதோ நிழல் சாயும் போது நான் சாம்பிராணி மலையில உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னு அந்த மணவாட்டி சொல்றான். அல்லேலூயா. இங்க இயேசு என்ன செய்யறாரு? ஒரு மலையின் மேலேறி சாயங்காலமான போது, இருள் வருகிற போது, அந்த இருளுக்கு பக்கத்துல இருள் அந்தகாரப்படுத்தாதபடி ஒரு பிரகாசத்திற்காக மலையின் மேலேறி அமர்ந்திருக்கிறார். உங்க பிரச்சனை என்கிற அந்தகாரம் உன்னை நெருக்கும் போதெல்லாம் நீ ஏற வேண்டிய இடம் மலை. என்ன மலை? ஜெபமலை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம அப்படி வாசிச்சோம் இல்லையா? மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. வாசியுங்கள். மத்தேயு 12:18-12 என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கு, அதுல ஒன்னு சிதறி போனா அவன் மற்ற 99 ஆடுகளை எங்க விட்டு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், எங்க விட்டுட்டு போனா? மலையில விட்டுட்டு போனா. கவனிங்க நல்லா. ஆடுகளை இப்ப ஒரு ஆடை காணாம போனது விட கஷ்டமா இருக்கு, ஆனா 99 ஆடை நம்பி விட்டுட்டு போறா. ஆனா எங்க விட்டுட்டு போறா? சமபூமியில விடல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சாதாரண ஒரு சமபூமியில விடல, மிருகங்கள் நடமாடக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகள்ல விடல, மலையின் மேல் விடுகிறான். மலையின் உச்சியில, பாறைக்கு பக்கத்துல, கண்மலைக்கு பக்கத்துல, வெடிப்புக்கு பக்கத்துல பத்திரப்படுத்திட்டு, இங்கே இரு, காணாம போன ஆட்டனை தேடி போறேன், அது வரைக்கும் சேஃப்டியா என்ன பண்ணு, மலையில இரு. அல்லேலூயா. உனக்குண்டானவைகளை மலையினிடத்துல ஒப்புவித்தார். மலை என்கிற தேவ சமூகம் உனக்குரியவைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க நல்லா. உங்களுக்கு பாதுகாப்பு எப்பெல்லாம் குறைவுபடுதோ அப்பெல்லாம் நீங்க ஏற வேண்டிய இடம் எங்க? மலை. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்? மத்தேயு 26:30. அவர்கள் ஸ்தோத்திர பாட்ட பாடின உடனே எங்கே புறப்பட்டு போனார்கள்? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனத்துல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஃபைனலா வாட் ஐ அம் கமிங் டு சே, God wants to say something to you. இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். நீ சமபூமியில இருக்க வேண்டியவன் அல்ல, நீ மலையிலே வாசம் பண்ண வேண்டியவன். அல்லேலூயா. நீ சமபூமியிலே சத்துருவோடு போராடி அவனுடைய பிரச்சனைகளிலே, அவனுடைய வலைகளிலே, அவனுடைய கண்ணிலே சிக்க வேண்டியவன் அல்ல, நீ மலையிலே வாசம் பண்ண வேண்டியவன். ஆமென். சமபூமினா உன்னை சுகமோகமா இருக்க பண்ணும். சமபூமினா பாடுகள் இல்லாத இடம். சமபூமி என்றால் சில பிரச்சனைகள் இல்லாத இடம். இந்த பிரச்சனைகள் இல்லாத இடம், பாடுகள் இல்லாத இடம், இந்த சிலுவை இல்லாத இடத்துல நீ இருந்தால், சிக்ஷை இல்லாத இடத்துல இருந்தால், தேவ ஆலோசனை இல்லாத இடத்துல இருந்தால், அங்கே உன்னை சுகபோகம் கவ்விக்கொள்ளுகிறது. சுகபோகம் கவ்விடுச்சுன்னா அதுக்கப்புறம் you cannot overcome that. நீங்கள் அதை மேற்கொள்ள முடியாது, அதை ஓவர் கம் பண்ண முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே வழி, நீங்கள் என்ன செய்யணும்? மலையின் அனுபவத்துக்கு ஓடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சமபூமி தான் நம்மை பாவத்துல சிக்க வைக்கிற இடம். சமபூமியில பாவங்கள் இலவசமாய் கிடைக்கும். சமபூமியில நிறைய பாவங்கள் இலவசம். அதனாலதான் லோத்து கிட்ட கேட்ட சொன்னாரு, லோத்துவே, சோதோம் குமோரா ஒரு சமபூமி. இந்த சமபூமியில பாவம் இலவசமா கிடைக்கும். அதனால மலைக்கு போய் எத்தி பிடிக்கிற வரைக்கும் இந்த சமபூமியில எங்கேயுமே என்ன பண்ணிராத,
இந்த நாள் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நன்மையை, விடுதலையை பரிபூரணமாய் நீ பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் ஜெபம் என்கிற மலைக்கு நேராய் ஓடுகிற அனுபவத்தை நிறுத்தி விடாதே, ஓடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? ஆமென். ஏற வேண்டிய இடம் என்ன இடம்? உயரமான இடம். அல்லேலூயா. ஆமா, பைபிள் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஏசாயா 40:31 இப்படி சொல்லுகிறது. வேகமாய் வாசியுங்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன அடைந்து? புதுபலன் அடைந்து, கட்செட்டைகளை அடித்து கழுகுகளை போல் அவர்கள் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். எழும்புகிற அனுபவம் எங்க? சமபூமியில் அல்ல, மலையில தான் அவர்கள் எழும்ப முடியும். அல்லேலூயா. கழுகு எப்பவுமே எங்க தான் கூட்ட கட்டும் தெரியுமா? மலையில கட்டும். உயரமா, மலையிலேயே உயரமான மரம் எதுவோ அந்த மரத்துல தான் கூடு கட்டும். ஆமென். சில நேரங்கள்ல மனுஷனால சுவாசிக்க முடியாத இடத்துல கூட கழுகு தன்னுடைய கூட்டை கட்டி வைத்திருக்கும். காரணம், மனுஷங்க ஏறி தொற்றக்கூடாது. ஆமென். உன் ஜெப அனுபவத்தில் நீ தேவனோடு சம்பாஷிக்க துவங்கி விட்டால் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் அந்த உன்னதம் என்கிற பர்வதத்தில் கொண்டு போய் வைக்க முடியும். உன் மனைவி பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் அங்க கொண்டு போய் வைக்க முடியும். உன் வியாபாரத்தை, கையின் பிரயாசத்தை, உன் தொழில, உன் வாகனத்தை அந்த உயரமான இடத்துல கொண்டு போய் வைக்க முடியும். சத்துரு வந்து அதை தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் பாருங்க. ஒரு தாழ்வான இடத்துல கட்டப்பட்ட ஒரு கழுகுனுடைய கூட்டுக்குள்ள புகுந்து ஒரு காகம் கழுகுனுடைய முட்டைய கொத்தி அதனுடைய குஞ்சுகளை எல்லாம் அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சு. அந்த மோப்ப சக்தியினுடைய பவரை பாருங்க. இந்த டிஸ்கவரி சேனல்ல போட்டிருந்தாங்க. சரி 6 மணி நேரத்துல, 6 மணி நேரம் லட்சக்கணக்கான காக்காய்கள் பறந்து கொண்டிருக்கிறது. அதுல சரியா எந்த காக்கா தன்னுடைய குஞ்சுகளை தொட்டுச்சோ அதை சரியா சூஸ் பண்ணி அதை மட்டும் தூக்கிட்டு அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? வானத்துல உயர பறக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எங்க பறக்குது? உயரத்துல பறக்குது. உயரத்துல பறக்குது. அதை கொத்தி பிடிக்குது, தூக்கிட்டு மேல போகுது, மறுபடியும் விடுது, தூக்கிட்டு போகுது, விடுது. இப்படி நடந்துகிட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா பின்னால வர்ற ஆடிபிள் வாய்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுது, see the crow cannot able to breath. அதால் சுவாசிக்க முடியல, மூச்சு திணறது காக்காவுக்கு. ஆனா கழுகுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். கழுகு பழி வாங்குது பாருங்க. கழுகு சரியா சூஸ் பண்ணது. இதுதான் என் இறைய பட்சித்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு உன் நன்மைகளை பட்சித்த சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உயரை பறக்கிற அனுபவத்தை நீ பெற்றுக்கொள். உயர பறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள். உயர எழும்புகிற அனுபவத்தை பெற்றுக்கொள். உயர நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. நீ உயர நடக்கிறவனா இருந்தா, உயர எழும்புகிறவனா இருந்தா, நீ ஜெபம் பண்ணுன வானத்திலிருந்து அக்கினி வரும். எங்க உனக்கு கனெக்ஷன் இருக்குதோ இல்லையோ, எந்த கோடீஸ்வரனோட உனக்கு கான்டாக்ட் இருக்கோ இல்லையோ, உனக்கு முதல்ல இருக்க வேண்டிய கான்டாக்ட் என்ன தெரியுமா? என் தேவ சமூகத்தில் இருக்கணும். ஆமென். முழங்கால் போட்டா அக்கினி வரல அப்படின்னா வரணும். ஆமென். இவன்ட்ட மோதனா நம்ம ஒண்ணு இல்லாம போயிருவோம். உன்னை எதிர்க்கிறவனுக்குள்ள ஒரு செய்தி வரணும்னா உன் முழங்கால் முடங்குனாதான் வரும். ஆமென் சொல்லுங்களேன். என் காதுகள்ல நிறைய சத்தம் வந்துச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது இந்த ஊழியம். ஆமென். என் தகப்பனார் மரித்த போது அப்படி பல சத்தங்களை நான் கேட்டிருக்கிறேன். இனி அவ்வளவுதான், அவங்க பேக் பண்ணிட்டு திருநெல்வேலி போயிருவாங்க. அவ்வளவுதான். இப்படிப்பட்ட பல சப்தத்துக்கு நடுவில் கர்த்தர் இன்றைக்கும் என்னை நிற்க பண்ணுகிறதுக்கா ஒரே ஒரு காரியம், என் தகப்பனும் தாயும் பல வருஷங்கள் ஏறின மலையின் அனுபவம். அல்லேலூயா. மலையின் அனுபவம் உன்னை கைவிடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். கழுகுதன் கூட்ட கட்டுறது போல கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஏன் கழுகுக்கு ஒப்பனையா கர்த்தர் சொல்லியிருக்காரு தெரியுமா? கழுகுகளை போலன்னா, கழுகு சும்மா பறக்கலையா, அது தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பாருங்க. நான் ஒரு ஒரு வீடியோவை பார்த்தேன். அது எனக்கு பிக்சர்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஐ ஃபர்காட் இட். நல்லா கவனிங்க. ஒரு முறை ஒரு சின்ன விரியம் பாம்பு அதை அப்படி பிடிக்கிறதுக்கு கழுகு கீழே இறங்கும் போது நல்ல ஒரு நீளமான விரியம் பாம்பு, ஆனா சின்ன மெல்லிசா இருக்கு. அதை கொல்லணும்னு அது கழுகு முடிவு பண்ண உடனே தரையில பாம்பு தான் பயங்கர கிங்கு, ஆனா வானத்துல யார் தான் கிங்கு? கழுகு தான். ஆமே.
தரையில பாம்பு எப்படி வேணாலும் நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடும், ஆனா வானத்துல அதால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசோட யுத்தம் பண்றதுக்கு அவர் பிக்ஸ் பண்ண ஸ்பாட்டே வானத்தில் தன்னுடைய யுத்த களத்தை நிரூபித்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லாதான் தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்த பாம்பு பாருங்க, அதனுடைய காலை கொத்திக்கிட்டே இருக்குது, ஃபெதர்ஸ் எல்லாம் கொத்துது. இது அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. பார்த்துச்சு, நீ என்னடா இன்னும் கடிபட மாட்டேன்ட்டு ஒரு அமுக்கு அமுக்கி நடுவில் அதை பிடிச்சிக்கிட்டு நேர பறக்க ஆரம்பிச்சிட்டு மேல உயர உயர அது பறந்துகிட்டே இருக்குது. இந்த பாம்பு நெளியறதுக்கு பயம். நெளிஞ்சா கழுகு வாயிலிருந்து என்ன செஞ்சிருவோம்? கீழே விழுந்துருவோம். ஆனா வாயிலையும் இருக்க, வாயில கொத்திக்கிட்டே இருக்குது. ஆனா உயரம் போக 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 பயம் யாருக்கு வருது? கீழே தரையில அப்படி வளைஞ்சு வளைஞ்சு கொத்துன பாம்பு இப்ப அப்படியே சொங்கி போய் அப்படி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. அது தன்னுடைய முழு பலத்தை இழக்கிற வரைக்கும் மேகத்துக்கு மேல பறக்குது, மேகத்துக்கு மேல பறக்குது, மேகத்துக்கு மேல பறக்குது. பறந்து பறந்து இந்த வலு சர்ப்பங்கிற இந்த பாம்பு பலத்தை இழந்த உடனே அப்படியே அந்த தலையை கொத்தி ஒரே விழுங்குதான், மொத்தமும் உள்ள போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உன்னோடு போராடுகிற வலு சர்ப்பம் என்கிற சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டிய இடம் சமபூமி அல்ல. அவன் அங்கிருந்து தூக்கிக்கிட்டு மலைக்கு ஓடிவா, மலைக்கு ஓடிவா, மலை என்கிற உன்னதத்துக்கு ஓடிவா. What Bible says here, 91ஆம் சங்கீதத்துல மோசே அழகான வார்த்தை இப்படி பாடி இருக்கிறார்: உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சப்தமாய் ஆர்ப்பரிப்போடு சபை சொல்லட்டும் ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், ஆமென். உன்னதத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும்தான், ஆமென். அவர் மறைவுக்குள்ள நீ போகணும்னா அவரை போலவே நீ பறக்கணும், ஆமென். அவர் இருக்கிற ஸ்தானத்துல நீயும் பறக்கணும். நீ பறக்கும் போது உன் எதிராளி உன்னோட சேர்ந்து பறக்க முடியாது. அவன் சோர்த்து போயிடுவான், அவன் தோற்று போயிடுவான், ஆமென். அவன் உன்ட சரணடைஞ்சிருவான். ஆனா நீ அவன்ட தரையில நின்று போராடுன்னு நினைக்கிற, அல்லேலூயா. தரையில் அல்ல, உன் போராட்டம் ஜெப அறையில் இருக்கணும். உன் போராட்டம் ஜெப அறையில் இருக்கணும். உன் போராட்டம் முழங்கால இருக்கணும். உலகத்துல உள்ளவன் தான் அருவாளை தூக்குவான், கவனிக்கிறீங்களா? உலகத்துல உள்ளவன் அட்வொகேட் கிட்ட போய் நிற்பான். உலகத்துல உள்ளவன் மற்ற அதிகாரம் படைத்த அரசியல்வாதிகிட்ட போய் நிற்பான். ஆனா அபிஷேகம் பெற்றவன் எங்க போய் நிக்கணும் தெரியுமா? தேவ சமூகத்துல போய் நிக்கணும். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு நடுக்கம் வரணும்னா put your kneel down. உன் முழங்கால தான் அந்த அதிசயம் காத்திருக்குது, ஆமென். உன் பிரச்சனைக்கு முடிவு எங்க தெரியுமா? டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னார், it is not so for long my dear friends, the problem is very short. உன் பிரச்சனைக்கு உண்டான முடிவு வெகு 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 பக்கத்தில் இருக்கிறது. எங்க தெரியுமா? உன் முழங்காலுக்கும் தரைக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் பிரச்சனையினுடைய தூரம். முழங்கால தரையில ஊனிட்டன்னா பிரச்சனை ஓவர். பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, உங்க பிரச்சனை முடியணும்னா என்ன பார்த்துல உங்க பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனை முடியணும்னா முழங்கால முடக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் முடக்க போறீங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்கெல்லாம் பார்க்கறத பார்த்தா சொல்றத பார்த்தா என்ன முடக்கிடுவீங்க போல இருக்குது. சத்தமா சொல்லுங்க, என்னது நான் என்ன செய்ய போறேன், எதை முடக்க போறேன்? ஆமா, நீங்க முழங்கால முடக்குனா உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். அல்லேலூயா. கழுகு ஒருபோதும் தன்னுடைய இறையோடு சமபூமியில போராடுவது இல்லை. அல்லேலூயா. தன்னுடைய பறந்து விரிந்திருக்கிற ஆகாயத்துக்கு அந்த இறைய தூக்கிட்டு போகுது, அங்க வச்சு கதையை முடிச்சிடும், ஆமென் சொல்லுங்களேன். உன்கிட்ட வாக்குவாதம் பண்றவன்ட்ட நீ பூமியில நின்றுகிட்டு, ஏய் நான் யார் தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு நியாயம் இருக்கு தெரியுமா, நான் எந்த இனத்தான் தெரியுமா, என் பூர்வீகம் என்ன தெரியுமா, என் ஊர் என்ன தெரியுமா, இதெல்லாம் பேசாத. தேவ சமூகத்துல அமைதலோடு அமர்ந்துரு. அவன் எவ்வளவு பெரிய கோடி பட்டச்சவனா இருந்தாலும் உன் முன்னால மண்டியிட கத்தர வைக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உனக்கு விரோதமா உன் நன்மையை தடுக்கும்படி, உன் ஆசீர்வாதங்களை தடுக்கும்படி சூனியம் பண்றவன், மந்திரவாதம் பண்றவன், உனக்கு விரோதமா உன் மறைமுகத்துல நீ இல்லாம போன உன் வாகனத்துக்கு விரோதமா சில கிரியைகளை செய்கிறவனை நீ வீழ்த்துகிற இடம் உன் ஜெப அறையா இருப்பதாக. Let your prayer room shall be shine in the mighty name of Jesus. Hallelujah. உன் ஜெப அறையில நீ பிரகாசித்தா வெளியில வரும்போது உன்னை பார்க்கும்போது ஐயோ இவனை பார்க்க வேணாங்க, ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவான்னு ஓடணும் அவன், ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன் பாருங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா நீங்க போடுற வஸ்திரம் உங்களை பார்க்கும்போது நீங்க கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்ய மாட்டாங்க? நான் போன வாரம் கூட சாட்சி சொன்னேன் பாருங்க. எனக்கு கையில காசு இல்லைன்னு ஸ்கூல் ஃபீஸை கொஞ்சம் கன்செஷன் கேட்கறதுக்கு போனா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் கோடி கோடியா வச்சிருக்கிறாரு, நான் போட்டிருக்கிறது 250 ரூபாய் சட்டை, ஆனா என்கிட்ட கோடி ரூபாய் இல்லை, ஆனா அவங்க இருதயத்தில் ஒரு விசுவாசம், இவர் என்ன வச்சிருக்காரு, பல லட்சம் ரூபாய் போட்டு சர்ச்சு கட்டியிருக்கிறாரு, பெரிய கார் வச்சிருக்கிறாரு, இவருக்கு ஒன்றும் குறைவே. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இது எதுவுமே என்னோடது, கர்த்தருக்கு. ஆனா அது பாருங்க, நம்மளை பார்க்கும்போது அந்த எண்ணத்தை கொடுக்க வைக்கிறாரு பாருங்க, அதுதான் கர்த்தர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பதான் என் உள்ளத்துல ஆஃபீஸ்க்கும் வாசல் வரைக்கும் போனேன், எனக்கு இருதயத்தில் ஆண்டவர் பேசினார், ஏப்பா இவங்கிட்ட போய் நீ உதவிக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கம்மி பண்றதுக்கு மனுஷன்ட்ட போய் நீ கேட்கணும், அதை நான் தரமாட்டேன்னா. அந்த எண்ணத்தை கர்த்தர் கொடுத்தார். ரிட்டன் ஆனேன், அதை கொடுத்துட்டு ஆண்டவரே இனிமேல் நான் மனுஷங்கிட்ட என்ன செய்யக்கூடாது, கையே ஜெபம் பண்ணேன். கொடுக்கிறவனா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண பாருங்க, பல மாதங்கள் ஜெபம் பண்ண அந்த கேன்சர் பேஷண்ட் அந்த சுகன்யா பொண்ணு இன்னைக்கு அந்த கேன்சர் வியாதியிலிருந்து குணமாகி ஈரோடில் இருக்கிற ஒரு மில்லில் நேற்று ஜாயின் பண்ணிட்டு, ஆனால் நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய செய்தி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதே வெள்ளக்கோயில் பொன்னி கிளினிக்ல அவர் நியமிச்ச நாள் வெறும் ஜஸ்ட் 25 days, அதிகபட்சம் 60 நாள் இருக்கு அந்த பொண்ணு. பாஸ்டர் தேவையில்லாம வேற ரொம்ப உங்க பணத்தெல்லாம் விரயம் பண்ணாதீங்கன்னாரு. ஆமே. ஆனா இன்னைக்கு 150 நாள் தாண்டிடுச்சு. கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறாரு, சுகத்தோட வச்சிருக்கிறாரு, ஆரோக்கியத்தோட வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் ஜபங்களை கேட்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பக்கம் உங்களுக்கு சோகமான முகம் மனுஷனுக்கு தென்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல உனக்கு ஒரு கழுகு முகம் இருந்துகிட்டே இருக்கணும். நீ பறக்கிறவனா இருக்கணும். எசேக்கியேல் நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் இதோ 14வது வசனத்தை வேகமா வாசிங்க, முடிக்க போறோம். எசேக்கியேல் 10:14 என்ன சொல்லுகிறது? வாசிக்கங்க வேகமா. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம். ஒவ்வொன்றுக்கும் என்ன முகங்கள் இருந்தன? முதலாம் முகம் கேருபின் முகம், இரண்டாவது மனுஷ முகம், மூணாவது முகம் சிங்க முகம், நாலாவது கழுகு முகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிறவன் சொல்ல, ஏய் எனக்கு இன்னொரு சொல்றாங்க பார்த்துருக்கீங்களா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, இன்னொரு முகம் இருக்குது, எனக்கு இன்னொரு வீடு இருக்குது, எனக்கு இன்னொரு கார், இதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஆனா உனக்கு இருக்க வேண்டிய முகம் ஒரு முகம் இருக்கணும். என்ன முகம்? பறக்கிற கழுகுடைய முகம். பிரச்சனை வரும்போது பறந்து தேவ சமூகத்தை எட்டுகிற ஒரு முகம் இருக்கணும். ஆமென். 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு இப்படி பேசினாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பிரச்சனைகள் போராட்டங்கள் தங்களை துரத்தும் போது பஸ்கா பண்டிகைக்கு முன்னாலே பர்வதமாகிய ஒலிவ மலையை பார்த்து பாடினார்களாம், இதோ எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, Hallelujah, here my help comes from, அங்கிருந்து எனக்கு உதவி வருது. Hallelujah. என்னை பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, நம்ம சர்ச்சுக்கு வரவங்கலாம் சில பேர் கேட்குறாங்க, ஓ நீ கிறிஸ்டியனா மாறிட்டியே, உனக்கு என்னையா இது மாதம் 1.5 லட்ச ரூபா வருதான்றாங்க. ஆமே. வருஷம் எல்லாம் சேர்த்தாலும் எனக்கு 1.5 லட்ச ரூபா வர மாதிரி எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. ஆனால் பாருங்க, நம்மளை பார்க்கும்போதே இவனுக்கு எங்கேயோ இருந்து உதவி வருது. எங்கேயோ இருந்து. என்னோட நண்பர்கள் உட்பட கேட்டாங்க, சர்ச்சு கட்டிட்டாரு, 50 நாளில் கட்டியிருக்காராம், எங்கிருந்தியா பணம் வந்துச்சு? என்னை நேசிக்கிற ஊழியக்காரங்க கேட்டாங்க. அல்லேலூயா. என்னோட பாஸ்டர் திருப்பூர்லேருந்து பார்க்க வந்தார். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, அதுக்குள்ளே எப்படிங்க கட்டினீங்க, அதுக்குள்ளே எப்படி எங்கிருந்து பணம் வந்துச்சு? யாருக்குமே நம்பிக்கை இல்லை கர்த்தர் பணம் கொடுப்பான்னு. யாருமே இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க கர்த்தர் செய்வார், ஆனா பணம் வந்த உடனே ஆமா யார் கொடுத்தா? பணம் வர்றதுக்கு முன்னாடி சொல்றான் மனுஷன், என்ன சொல்றான்? கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? பணம் வந்த உடனே சொல்றான் யாரு உனக்கு உதவி செஞ்சா? நம்ம கூட இருக்கிற ஆளுகளை எல்லாம் பார்க்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒருத்தர் காமிச்சு கேட்டார், ஏங்க உங்கள்கிட்ட உங்க சர்ச்சில் இந்த மீசை தாடி இல்லாமல் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு இது நல்ல செல்வம் படைச்ச ஆளுங்களா? அவர் இஎம்ஐ கட்ட முடியாமல் உட்காந்துருக்கிறது எனக்கு தான் தெரியும்.
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்க அப்பா கூட எப்பவும் ஊழியத்திலே இருப்பாரு டேவிட் பிரதர். அவருக்கு இது ஏதோ ₹1,00,000 கொடுத்தாரா? ₹1,00,000 நான் கொடுத்தேன், இப்போ அவர் நல்லா வாங்கிக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நம்மை சுற்றி இருக்கிற கண்கள் நம்மளை பார்க்கும்போது மனுஷன் கொடுத்தானான்னு கேட்க வைக்குதே ஒழிய கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிற விசுவாசம் நிறைய பேருக்கு. ஆனா நான் சொல்றேன், நீங்க மலையில ஏறுறவங்களா இருந்தா உங்களுடைய முகம் சிங்க முகத்தோட சேர்த்து இன்னொரு முகம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே? எசேக்கியேல் 10:14 வாசிக்கிறோம், இதோ கேருபீனுடைய முகம். அதுனா என்னது? எப்போதும் தேவனோடு வாசம் பண்ணுகிற அனுபவம். அல்லேலூயா. ரெண்டாவது முகம் என்னது? மனுஷ முகம். அது எல்லாரும் பார்க்கிறது. மூணாவது என்ன முகம்? சிங்க முகம். தேவ சாயலான அந்த முகம் எனக்கு இருக்கணும். இன்னொன்னு, அந்த சாயலை, அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை, அந்த வரத்தை தக்க வச்சுக்கிற ஒரு முகம் இருக்குது. அந்த முகம் தான் என்ன முகம்? கழுகு முகம். அதுதான் பறக்கிற முகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்வாரி மலைக்கு நீ பறந்து வரணும். ஆமென். கல்வாரி மலை சிலுவை அண்டைக்கு நீ பறந்து வந்தா அந்த பலிபீடத்தோடு உன் ஐக்கியம் இருப்பதாக. இந்த உலகத்துல உலகம், மாம்சம், பிசாசு உன்னோட யுத்தம் பண்ணும் போது நீ பறக்க வேண்டிய ஒரு மலை இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை எந்த மலையில பறக்கணும் தெரியுமா? கொல்கோதா என்கிற மலைக்கு நேரா பறக்கணும். சிலுவை அண்டைக்கு நீ பறந்து வரணும். சிலுவையின் ரத்தத்தை நீ ருசி பார்க்கணும். சிலுவையின் ரத்தத்தோடு உன் ஐக்கியம் இருக்கணும். சிலுவையிலே அடிக்கப்பட்ட கிறிஸ்துடைய மாம்சத்தோடு உன் மாம்சம் இணைக்கப்படுகிற நேரம் தான் திருவிருந்தாராதனை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரத்துல வாசம் இல்லையா? இதோ பலிபீடத்தோட பலி செலுத்துகிறவன், பலியை புசிக்கிறவன் பலிபீடத்தோட எப்படி இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. போன வாரம் தான் பிரசங்கம் கேட்டீங்க, மறந்துட்டீங்களா? பலிபீடத்துல இருக்கிற பலியை புசிக்கிறவன் பலிபீடத்தோட என்னவா இருக்கிறான்? ஐக்கியமா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் அதை விளக்கி எழுதுகிறார். இதோ நீ பலியாகி கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானுடைய மாம்சத்தை புசித்தா அவருடைய பலிபீடம் என்கிற கல்வாரி சிலுவையோடு, கல்வாரியின் பலிபீடத்தோடு உனக்கு ஒரு ஐக்கியம் பிறக்கிறது. அல்லேலூயா. கல்வாரியோட ஒரு பலிபீட, கல்வாரியின் பலிபீடத்தோட ஒரு ஐக்கியம் வேணும்னா அந்த மாம்சத்தோட நீ இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த ரத்தம் உனக்குள்ள ஓடணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு அப்பான்னு இருந்தா அந்த அப்பாவை ஏன் அப்பான்னு சொல்றேன்? உலகத்துல எத்தனையோ தகப்பன்மார்கள், எத்தனையோ ஆண்கள் இருந்தாலும் why I call my father as a father means his blood is with me. அவருடைய ரத்தம் எனக்குள் ஓடுகிற ரத்தமா இருக்குது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என் அணுக்களையும் என் உருவங்களையும் உருவாக்குனது அவர் கொடுத்த ரத்தம். அந்த அவருடைய சாயலை, என் குரலை, என் கண்ணிமைகளை, என் முடிய, என் முகபாவனைய, என்னுடைய முகச்சாடைய இதெல்லாம் உருவாக்குனது ஒரு துளி ரத்தத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், இன்றைக்கு நீ புசிக்க போகிற மாம்சமும் நீ பானம் பண்ண போகிற இயேசுவின் ரத்தத்தையும் விசுவாசத்தோடு நீ பானம் பண்ணும் போது அவருடைய மாம்சத்தில் இருக்கிற வல்லமை, அவருடைய சரீரத்தில் ரத்தத்தில் காணப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் உனக்கு கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீன கட்டுகள் இன்றைக்கு அறுபட போகிறது. ஆமென். உன்னோடு கூட போராடுகிற சில உலகத்தின் கிரியைகள், மாம்சத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு அழிக்க போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? முழங்கால் போடலாம். ஆண்டவரே கர்த்தர்ட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு அந்த விடுதலை தேவை. இந்த திருவிருந்தாராதனையில் பங்கெடுக்கிறவர்கள் மாத்திரம் வேகமாய் முன்பாக 4 பேரை முழங்கால் படியிடுங்க. இப்பொழுது நாம் நேரடியாக திருவிருந்துக்கு பங்கு பெற போகிறோம். அல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே